ஏஐ என்ற உடனேயே எங்களுக்கு பலருக்குமே ChatGPT தான் ஞாபகத்திற்கு வருகின்றது. அல்லது ஜெமினிக்கு போகின்றோம். எத்தனை பேர் மெட்டாவை பயன்படுத்துகின்றோம்? ஏனென்றால் நாங்கள் ஃபேஸ்புக்கை பயன்படுத்தும் போதோ, வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் போது, அல்லது இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தும் போது, நாங்கள் அதற்குள்ளேயே இருக்கின்ற மெட்டாவை பயன்படுத்துவதில்லை. மெட்டா தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பினுடைய தாய் நிறுவனம். அவர்களுடைய மெட்டா ஏஐ என்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு படம் வரைய வேண்டுமென்றால் அதிலே கேட்க முடியும். ஒரு அட்வைஸ், ஏதேனும் ஒரு அட்வைஸ் தேவை என்றால், அறிவுரை தேவை என்றால், அதிலே சென்று நீங்கள் எனக்கு ஒரு அறிவுரை தா, எனக்கு ஒரு கேரியர் அட்வைஸ் தா என்று சொன்னால் அது உங்களுக்கு தரும். அதனை தவிர நீங்கள் ஏதேனும் பிளான் பண்ண வேண்டும். ஒரு வெட்டிங் பிளான் பண்ண வேண்டும். அண்டையில் ஒரு பர்த்டே பிளான் பண்ண வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் அதிலே செய்ய முடியும். அது மட்டுமா, இன்னும் ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்க, அந்த ட்ரிப்பை பற்றி ஒரு பிளான் செய்கிறண்டா கூட மெட்டாவில் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்றது சரியான ஈஸி. நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்லேயே சென்று, இந்த வாட்ஸ்அப்பில் இப்படி ஒரு வானவில் நிறத்தில் ஒரு வளையம் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போட்டு அதில் போயிட்டு அது பல பல இந்த என்னென்ன செய்ய முடியுமன்றது அதில் எழுதியிருக்கு. எனக்கு ஒரு பிக்சர் தேவை, ஐ வாண்ட் அ பிக்சர், ஐ நீட் அ ட்ரிப் பிளான் என்னன்னு சொல்லி அதில் கிளிக் பண்ணி போட்டு அதில் டைப் பண்ணினீங்கன்னா உடனே உங்களுக்கு அது தருகுது. ஆகவே மெட்டாவை பயன்படுத்துங்க. எடுத்ததுக்கு எல்லாமே நாங்கள் ChatGPT, ஜெமினிக்கு தான் போகணுமென்று இல்லை. மெட்டாவில் பல விஷயங்களை செய்யலாம். உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கூட அதில் எழுதலாம், ஆர்டிக்கல் எழுதலாம். பல விஷயங்களுக்கு மெட்டா உதவும். ஏனென்றால் மெட்ட இதுகளுக்கு போகும்போது நீங்கள் வேற ஒரு ஆப்புக்கு போகணும். ஆனால் இது உங்களோட வாட்ஸ்அப்புக்குள்ளேயே இருக்குது, பலருக்கும் தெரியாமல் இருக்குது. நன்றி, வணக்கம்.